என்ன சத்தம்? நான் ஒரு ஃப்ரண்ட் செக்ரட்டரி தானே. எனக்கு உண்டான மரியாதை தானே நான் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல நான் எதிர்பார்த்தா தப்பு தானே. ஒரு நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு அரை நாள் லீவ் எடுத்துக்கலாமா? உங்க சீனியர் ஸ்டாஃப்ட நீங்க எப்படி கத்தலாம் ஹரி? சப்போர்ட் ஸ்டாஃப்ட இப்படிதான் மரியாதை இல்லாம நடத்துக்குவீங்களா? நீ அறியாமலே வேலையில் ஒரு கவனத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ட்ரிங்க்ல ஆல்கோஹால் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ப சிந்தில நம்பவே முடியல. நான் இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சேன். நிஜமாவா சொல்றேன்? யார் அந்த பையன்? என்ன பண்றான்? வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வர? ஃபோட்டோ தான். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ கீதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் மரன், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க? I'm good. Hi, one black coffee, strong, not too hot, a little warm. ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை. உங்க ஆர்டிக்கல்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஆனா உங்க இன்டர்வியூ இன்புட்ஸ் எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. ஐயோ எதுக்கு நன்றி எல்லாம்? நோ வரிஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க. உங்க காஃபி சூடா வேணான்னு கேட்டிருக்கீங்க. ஆனா உங்க ஆர்டிகல்ஸா ரொம்ப சூடா இருக்கு. உங்களை சந்திச்ச பிறகு உங்க ஆர்டிகல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன கண்காணிக்கிறீங்களா? ஸ்டாக் பண்றீங்களா? ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா யதார்த்தமா தான் கேஷுவலா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க பேரு என் கண்ணில் பட்டுச்சு, படிச்சேன், அவ்வளவுதான். சுவாரஸ்யமா இருந்துச்சு, அதனால இன்னொரு ஆர்டிக்கலும் படிச்சேன். I'm so sorry. எனக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு. ஏற்கனவே லேட் வேற. நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க முத போங்க. பில்ல நான் பாத்துக்கிறேன். ஓ இல்ல நம்ம ரெண்டு பேரும் காஃபியும் இஸ் ஆன் மீ. இல்ல பரவாயில்லை, நான் பாத்துக்கிறேன். நோ ஐ இன்சிஸ்ட். அப்போ டின்னர்ஸ் ஆன் மீ. ஈவினிங் டின்னருக்கு போலான்னு நினைச்சேன். சும்மா ஒரு சின்ன ட்ரீட். நீங்க ஆர்டிக்கலுக்கு பண்ண ஹெல்ப்காக. அதெல்லாம் எதுக்கு மாறன்? என் பாஸ் சொன்னார், நான் செஞ்சேன், அவ்வளவுதான். No need for the formalities, huh? I'll see you. See you. On a second thought, டின்னருக்கு போலாமே. ஆனா எந்த இடம்னு நான் தான் சொல்றேன். இது என்னோட கார்டு. எனக்கு கால் பண்ணுங்க. இது ஏதோ லாயரோட சர்வீஸ் ஆய பண்ற மாதிரி இருக்கு. ஈவினிங் ஃப்ரீ ஆனதும் கால் பண்ணி எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. Okay, sure. See you.
துரை, இன்னைக்கு அக்கௌண்டன்ட் மீட்டிங் கேன்சல் தானே? யா கேன்சல். ராஜா உள்ளவா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராஜா, நம்ம ஃபர்முக்கு உடனடியாக ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் தேவை. யூசி, இந்த இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், அட்டெண்டன்ஸ், இந்த வேலை இடத்தையும் நாமளே பார்க்கறது நம்மளுடைய நேரத்தை விரயமாக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக யாராவது ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பாரு, டேவிட் நேற்று வேலைக்கு வரல, உனக்கு தெரியுமா? ஒழுங்கா லீவு கூட அப்ளை பண்ணல. உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு அவன் டேபிளுக்கு போனேன். அங்க அவன் இல்லை. அப்பதான் எனக்கே தெரியும் என்னது அவன் வேலைக்கு வரல. என் டீம்லையும் யார் எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு என்னால் ஃபாலோவே பண்ண முடியும். நீ சொல்கிற மாதிரி இதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் சுலபமாக தான் இருக்கும். சரி, நான் நம்ம அக்கௌண்ட் பேசுவேன். ஏற்கனவே பேசிட்டேன் ராஜா. அன்ஃபார்ச்சுனேட்லி புதுசா ஒரு ஆளை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இது ஒரு இன்டர்ன் செய்கிற வேலையும் இல்லை. நாம தான் சமாளிச்சாகணும். வேற வழி? வழி இருக்கு. நான்சியை பத்தி நீ என்ன நினைக்கிற? விஷய், நாம இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சதுல இருந்து நான்சி நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான்சிக்கு நல்லா தெரியும். அண்ட் கூடிய சீக்கிரம் அவங்களுடைய அப்ரைசல் மீட்டிங்கும் வருது. கண்டிப்பா நம்ம சம்பளத்தை உயர்த்தி தான் கொடுக்கணும். அதுக்கு கரியர் அட்வான்ஸ்மென்ற பேர்ல இந்த வேலையும் சேர்த்து செய்ய சொல்லிடலாமே. ஒரு 200-300 கூட கொடுத்தா போதும். கண்டிப்பா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. நீ என்ன நினைக்கிற? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தனியா ஒரு ஒர்க் ஆஃபீஸ் தேவையில்லையே. இப்ப இருக்கிற அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல உட்காந்து இந்த வேலையை பார்க்கறாங்க. நான்சி ஒரு நல்ல சாய்ஸ், கொடுத்துடலாம். ஓகே, நான் நான்சிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். ஓகே, லான்ச்சுக்கு பார்க்குறேன். ஷூர். தேங்க்ஸ் ராஜா. வெல்கம். ஹாய் டேவிட். என்ன நேத்து ஆளே காணோம்? ஐ ஓகே? நான் ஓகே தான் கீதா. நேற்று ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. பர்சனல் ஒர்க்கா? என்ன டேவிட், ஏதாவது டேட்டா? அதெல்லாம் இல்லை, இது இது வேற. வேற என்ன? அது ஒன்றும் இல்லை கீதா, சின்ன விஷயம்தான். நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, அது நீ எப்போ வேணாலும் சொல்லு. ஆனா துரைஸ் உனக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தார், ஞாபகம் இருக்கா? அதை முதல்ல பாரு. அவர் நேத்தி உன்னை தேடிட்டு இருந்தாரு. அவசரமா தேவைன்னு நினைக்கிறேன். இதோ இப்போ முடிச்சிடுறேன். ஆல்மோஸ்ட் தான். நேத்தே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரி டேவிட், எனக்கு இன்னொரு துரை, உள்ள வா நான்சி, கதவு சாத்திட்டேன். உட்காரு.
நான்சி, உன்னுடைய போன ஃபைனான்ஷியல் இயர் அப்ரைசல் மீட்டிங்கை நான் முன்னாடி கொண்டு வந்தேன். எப்ப துரை? இப்போ மீட்டிங் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட். இது மட்டும் இல்லை, இந்த மீட்டிங்ல உனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. சாரி துரை, நான் இதுக்காக எதுவுமே தயார் கூட பண்ணல. அது சரி, உண்மையை சொல்றதுக்காக எதையும் தயார் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். துரை, இந்த ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு பாஸ் மட்டும் இல்ல, மென்டார், கைட் எல்லாமே. போன அப்ரைசல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ்னு, அப்பதுலேருந்து நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பேசிக் லா புக்ஸ், நோட்டபிள் கேசஸோட கார்ட் கேஸ் ஃபைல்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ்னு நிறைய தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நம்ம லாயர்ஸ் நடத்துற எல்லா கேஸையும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு அணுக்கமா கவனிச்சு சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்ல ஒரு லாக் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். உங்க ஓய்வு நேரத்துல காட்டி ஃபீட்பேக் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. குறிப்பா அந்த ரகுவ ராஜா வேலைக்கு எடுத்ததுல இருந்து நிறைய கசப்பான அனுபவங்கள். அதை பத்திலாம் கவலைப்படாத நினைச்சு, எனக்கு உதவி செய்ய போய் தான் உனக்கு இதெல்லாம் நடந்தது. என்ன பண்றது, நம்ம ஃபேர்மை சரியான முறையில எல்லாரையும் முறையா வழி நடத்த சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு ரொம்ப தேவை. நீயும் தயங்காம கேட்ட போதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணிருக்க, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் துரை, எனக்கு அது போதும். யார் என்ன செஞ்சாலும் என் கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். ஹரி உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதே சமயம் இனியும் அந்த மாதிரி உனக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. இனிமே இந்த ஃபேர்ம்ல யாருமே உன்கிட்ட குரலை உயர்த்தி பேச முடியாது. ஏன்னா இன்னில இருந்து நீ வெறும் செக்ரட்டரி, ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸ் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, ராஜா அண்ட் துரை லா கார்பரேஷனுடைய ஹெச்ஆர் மேனேஜர். தைரியமா ஏத்துக்க, நான் கைட் பண்ணேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஜூனியர் லாயரோ இல்ல புது லாயரோ உன்கிட்ட வாழாட்ட முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் துரை. இது நான் பதவியா இல்ல, பொறுப்பா ஏத்துக்கிறேன். I will make you proud. Thanks துரை. குட் ஜாப் ரகு. தேங்க்யூ சார். சஸ்பெக்ட் அக்யூஸ் ரெண்டு பேரும் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்து கூட நீங்கள் அவங்க பக்கம் நிற்காம சட்டத்து பக்கம் நின்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த கேஸில் லாயர் ஒர்க் மட்டும் இல்லை, போலீஸ் ஒர்க் எல்லாம் கூட பண்ணியிருக்காரு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கேஸ் ஹேண்டில் பண்ணார். ரொம்ப கவனமாக நுணுக்கமாக இருந்தார். இன்ஃபேக்ட் ஷாலினி, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னை கைட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ. ராஜா, ஏதாவது? சாரி, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசலாமா?
எனக்கு என்னமோ நான்சியோட அந்த ப்ரொமோஷன் என்ன தண்டிக்கு எடுத்து முடியுங்கிறது தான் தோணுச்சு. நேற்று ஏதோ கோவத்துல கத்துனது இவ்வளவு பெரிய விபரீதமாகும் நான் எதிர்பார்க்கல. நான்சி மிஸ்டர் துரையோட ரொம்ப க்ளோஸ். எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது எல்லாமே அவங்க மூலமா தான் மிஸ்டர் துரைக்கு தெரியுதுன்னு தோணுது. இன்ஃபேக்ட் நீங்க விடிய விடிய எனக்கு ஹெல்ப் பண்ணது கூட நான்சி தான் மிஸ்டர் துரை கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க இன்னும் அந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த வெளில வரலையா? இருந்தாலும் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் அந்த துறையில லாயருக்கு படிக்கும்போது என் ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்னோட பலமே என் இன்ஸ்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு அதை விடுங்க, ஆதாரபூர்வமாவே பார்ப்போம். அன்னைக்கு நானும் நீங்களும் பேண்ட்ரியில வாக்குவாதம் நடந்துச்சுல, ரைட்? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் நான்சியோட லேப்டாப்ல பார்த்தேன். அது அவங்களுக்கு எதுக்கு, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக அவங்க வச்சிருக்காங்க? அது மட்டும் இல்ல, சக்தியாவோட வைஃப் கோமதி நான் மட்டும்தான் இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னப்ப அவங்க பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, ஆனா உங்க முன்னாடி கேட்டப்ப எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஹரி, இதை எல்லாத்தையும் அதே சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு என்னால இதை நிரூபிக்க முடியும். அப்ப எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணமா? இப்ப தெரிஞ்சு என்ன பண்றது? It's too late. நாம அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளை கேள்வி கேட்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இனிமே தான் ரொம்ப கவனமா இருக்கணும். Shall not take leave or be absent from work without the approval from the HR manager's consent. Client entertainment transport claim ku kuda Nancy approval தேவையா? இதுக்கு பேசாம நான்சிக்கு firmல பார்ட்னர்ஷிப்பே கொடுத்திருக்கலாம். லா ஃபார்ம்னு தான் பேரு. சுத்த லாலெஸ்ஸா இருக்கு. இதெல்லாம் புதுசா ஒரு HR மேனேஜர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிதாலும் பரவாயில்ல. நேத்து வரைக்கும் செக்ரட்டரியா இருந்தவங்க ஓவர் நைட்ல நமக்கெல்லாம் மேனேஜர். ஏற்கனவே எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைச்சு அனாவசியமா கேள்வி கேட்பாங்க நான்சி. இப்போ உரிமையோட கேட்க போறாங்க. நாமளும் அதுக்கு பதில் சொல்ல. ஹலோ கீதா. ஹலோ கீதா. நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா போன்ல இருக்கீங்க. உங்க பாஸோட முடிவுல அதான் ஏதோ பேசாம இருக்கீங்க. என்ன ஆயிடுச்சு இப்ப? நான்சி வழக்கமா பண்ணிட்டு இருந்த உழவு பாக்குற வேலைய இப்போ ஹெச்ஆர் மேனேஜர்ங்கிற பேர்ல அதிகமா சம்பளம் வாங்கிட்டு பண்ண போறா. இதுக்கு போய் சரி சரி அதெல்லாம் விடுங்க. நான் இன்னைக்கு பார்க்க எப்படி இருக்கேன்? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷனா இருக்கோ? நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் ஏதோ ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? நான்சியோட அப்ரூவல் இல்லாம முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி ஒரு டின்னர் டேட் இருக்கு. அதான் டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்களா? எங்க மீட் பண்ணீங்க? இன்ஸ்டாவா? இப்போதைக்கு நான் ஏதோ சொல்ல போறது இல்ல. ஐ யூஸ் மை ரைட்ஸ் டு ரிமைன் சைலண்ட். கொஞ்ச நாள் போகட்டும், சரியா வந்தா சொல்றேன். அது சரி, கன்சென்ட் பெர்மிஷன் ஃபார்ம்லாம் ஃபில் அப் பண்ணிட்டீங்களா? என்ன ஃபார்ம்? டேட்டிங் போறதுக்கு ஹெச்ஆர் மேனேஜர் நான்சி கிட்ட கன்சென்ட் ஃபார்ம்.
இங்க என்ன நடக்குது? ஏன் திடீர்னு நென்சிக்கு இவ்வளவு பவர், இவ்வளவு உரிமை?